ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து இந்த மேரேஜை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு பெங்களூர் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரூமில் தான் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். நான் எதுவுமே சொல்லிக்காமல் வேலை தேடுறதுக்காக அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால நான் வந்து சரி அண்ணன் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி அவன் ரூமுக்கு போனதுனால அங்கே தான் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்தேன். அப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இது மாதிரி மனோஜுங்கிற ஒரு அண்ணா வந்து சொன்னார், இது மாதிரி வந்து வேறு வழி இல்லைப்பா, அதை சொல்லி தான் ஆகணும், எனக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். நான் வந்து இப்போ சொல்லாமல் இருக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து 5 இயர்ஸாகவே இங்கே வந்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். திடீர்னு அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் வந்து இந்த ஊர் தான், அந்த பொண்ணு பெங்களூர் தான், அவங்க வீட்டில் வந்து ஏதோ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவசர அவசரமாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணும். நான் தான் வந்து வீடு பார்த்து பக்கத்து ஏரியாவில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். எந்நேரம் ஆஃபீஸ் போயிருப்பாங்க, நீ இங்கே இரு, நான் வந்து ஈவினிங் வந்து அழைச்சிட்டு போகிறேன், 5 o'clock தானே உங்கள் அண்ணன் வருவான் அப்படின்னு சொன்னோன்னே என்னால் ஒன்றுமே வந்து அப்போதைக்கு சொல்ல முடியல. என்னடா இது, அப்பா அம்மா வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்குறத பற்றி நேற்று கூட பேசிகிட்டு இருந்தாங்க, அத்தை பொண்ணு அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்தக்காரத்தில் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணன் வந்து இங்கே கல்யாணமே பண்ணிட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் அதை அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, இருந்தாலும் வந்து அவன் மேலேயும் இது இல்லை, அவன் வந்து ஒரு விரும்பின பொண்ணு, அதை விடவும் முடியாது, 5 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்கிறப்போ அவங்க லவ்வையும் நம்ம வந்து இப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷன் மாதிரி நம்மளும் அதை நினச்சி பார்த்தோன்னா கண்டிப்பாக அம்மா அப்பா சூழ்நிலையிலேருந்து யோசிக்கிறத விட நம்ம இப்போ உள்ள இதுக்கு நினச்சி பார்த்தோன்னா, நம்மளே இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து விட மாட்டோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்கள உண்மையாக விரும்பி இருந்தாலும். அதே மாதிரி தான் அண்ணனும் செஞ்சுருக்கான். அதனால் அவன்கிட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம எதுவும் வந்து பேசுகிறதுக்கோ வேண்டான்னு சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவன் சம்பாதிக்கிறான், அந்த பொண்ணு சம்பாதிக்கிறாங்க, அவங்க லைஃப்பை அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் வந்து அம்மா அப்பாவை இதெல்லாம் எப்படி தான் ஏற்றுக்க முடியுங்கிறதா, அப்பா சும்மா சாதாரண வேலைக்கே வந்து ஒரு இது சொல்கிறதுக்கே என்ன அவ்வளோ பேச்சு பேசினார். இப்போ வந்து மேரேஜே பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் இவன் என்ன நினப்பாருங்கிறது எனக்கு கொஞ்சம் அது மனசுக்குள்ளே அந்த யோசனைகள் ஓட ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி நான் லீவ் தான்ப்பா போட்டிருக்கேன், நான் தான் சமைக்கிறேன், ஊர்லேருந்து ஒய்ஃபெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கப்பா, அதனால் நான் தான் சமைப்பேன், நம்ம 2 பேரும் சமைச்சு சாப்பிட்லாம், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, எல்லா ஃபேமிலிலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது தான், நானே லவ் மேரேஜ் பண்ணேன் தான், உனக்கு தான் தெரியும். ஒருத்தர் அவங்க அண்ணனோட கிளாஸ்மேட் தான், இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடியே நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன். லவ் மேரேஜ் தான். ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே என்னை ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா தான் வந்து இந்த வீடு வாங்கிட்டு நாங்களே வந்து ரெண்ட்டுக்கு வந்து வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கோம். அந்த என் ஒய்ஃபும் வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து குழந்த பிறந்ததுனால இப்போ 1 இயராக வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது தான். அதனால் உன் அண்ணனை வந்து நீ வந்து தவறாக நினைக்கக்கூடாது. அவனோட இந்த கல்யாணத்தை நீ அக்செப்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீ ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அவன் ரொம்ப நல்லவன், ஒரு ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பையன்தான். எந்த ஒரு இதுவுமே வந்து அவனுக்காக செலவு பண்ணிக்க மாட்டான். ரொம்ப வந்து நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அவன் காலேஜ் படித்ததுலேருந்தே என்னோடய ஃப்ரெண்டாக இருந்ததுலேருந்தே எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம். உனக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லைண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு என்ன அப்போனா அப்பா அம்மா தான் நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்குங்க. அப்பா வந்து அவங்களோட அக்கா பொண்ணுக்கு தான் வந்து அத்தை பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அண்ணனை. அவங்க இதில் வந்து இப்போ பேசிட்டு நேற்று கூட பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெளியிலேருந்து கேட்டுகிட்டு இருந்தப்போ பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த இயரில் எப்படியாச்சும் முடிச்சிடணும் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து இங்கே ஏதோ சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஐடியில் தான் ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னோடனே அதெல்லாம் ஓகே தான்ப்பா, அவங்க பேசுகிறாங்க தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் இவனோட விருப்பங்கிறது இருக்குல்ல, 5 வருஷமாக அவனும் வந்து லவ் பண்ணுறான், அந்த பொண்ணை வந்து விடவும் முடியாது. இங்கே வேலைக்கு வந்ததுலேருந்து அந்த பொண்ணும் அவனும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, வந்து 3 மந்த்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்காங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து வேண்டான்னு எப்படி அந்த பொண்ணை வந்து அவன் சொல்ல முடியும்? அதனால் நீ கொஞ்சம் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னோடனே, ஏன்னா கேட்குறீங்க, நானே வீட்டில் எங்கள் அப்பா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான், வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சரி ரெஸ்யூம் கொடுத்து வைப்போம், இங்கே ஏதாச்சும்
ஜாப் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வேலையை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, என் ஆஃபீஸ்லேயே கூட ஃப்ரெஷர்ஸ்லாம் இப்போ எடுக்கிறாங்க. என்ன ஒரு 20,000 தான் சேலரி இருக்கும். நீ கூட வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா கூட இங்கே பக்கத்துல பேச்சுலர் 2, 3 பேர் ரூமில் தங்கியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட தங்கிட்டு நீ கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டு மற்றது கேன்டீனில் கூட சாப்பிட்டு ஓட்டிக்கலாம். அப்புறம் ஒரு 2, 3 இயர்ஸ் போயிட்டுனா சேலரி நான்லாம் அப்படி தானேப்பா, நான்லாம் 15,000 சம்பளத்துக்கு தான் வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வாங்குறேன். அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக அப்படியேண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, எனக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நான் இன்டர்வியூக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா, நான் கண்டிப்பாக போயிட்டு அட்டென்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆனுச்சுன்னு நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே இங்கேயே தங்கிட்டு வேலை பார்த்துக்கிறேன். அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சேலரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நல்லாவே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். சரி சரி பார்த்துக்கலாம், வேலையை பற்றி இன்னும் ஒரு 2, 3 டேஸில் உனக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ணன் பிரச்சனை எப்படி